அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போலிங் ஆஃபீஸர் யூஸ் பண்ணுற பிஆர்ஓ ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் சர்ச் பண்ணுங்கள் இசிஐ நெட். இசிஐ நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால எனக்கு இன்ஸ்டால் கேட்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்க ஆப்பு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் ரைட் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆஃபீஸர்ஸ் லாகின் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அலோவ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம எவ்ரி 2 hours நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோன் கால்ஸ்க்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் ரோல் சூஸ் பண்ண சொல்லுது. நீங்கள் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேர்ட் ஆப்ஷனாக இருக்க பிஆர்ஓ ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆப் அந்த ஆப்ஷனுக்கு தான் நம்ம போகணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ப்ளூ கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் பிஓவோட நம்பர் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஓடிபி டைப் பண்ணிவிட்டேன். எனக்கு ஓடிபி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நான் அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு வெரிஃபை ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் உங்கள் நேம் தான் இருக்கா, உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டாக தான் மேப் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த அசம்பிளி, போலிங் ஸ்டேஷனோட நம்பர், நேம், டோட்டல் ஓட்டர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் போலிங் பார்ட்டி டீட்டெயில்ஸ். போலிங் பார்ட்டி டீட்டெயில்ஸ் இங்கே ஆர்ஓவே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் அது இருக்கா, அப்லோட் பண்ணிட்டாங்களா, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். செகண்ட் ஆப்ஷன் போலிங் பார்ட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போலிங் ஸ்டேஷன் அரைவோட கொடுத்துட்டேன். இந்த போலிங் பார்ட்டி ஸ்டேஷனுங்கிறது நீங்கள் போலிங் ஸ்டேஷன் போயிட்டீங்களா அப்படிங்கிறது தான் கேட்கும். ஸோ அதை போலிங் ஐ ஹாவ் அரைவ்ட் த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. போலிங் பார்ட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னா நீங்கள் போலிங் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்கும். நமக்கு எஸ்ன்னு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மார்க் போல் டேப் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா மார்னிங் 5:30க்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் நான் இப்போ மார்க் போல் கொடுக்க போகிறேன். ஸோ மார்க் போல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேஸ் த மார்க் போல் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்குது. எஸ், மார்க் போல் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க் போல் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அதுவே மெசேஜ் வரும். இப்போ நீங்கள் போலிங் ஏஜென்ட்டோட எத்தனை பேர் போலிங் ஸ்டேஷனில் இருக்காங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும். டிஃபால்ட்டாக அவங்களே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோர் தென் 5னா மோர் தென் 5 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மார்க் போல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்குது. ஸோ போலிங் ஏஜென்ட் எவ்வளோ பேர் இருக்காங்கிற நம்பர்ஸ் கொடுத்துட்டு மார்க் போல் கம்ப்ளீட்டட் எஸ்ன்னு கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் மார்க் போல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க் போல் ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம மார்க் போல் அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் போல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் போல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் போல் பட்டன் கிளிக் பண்ணால் ஹேஸ் த போல் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்குது. எஸ், போல் ஸ்டார்டட். இதை நம்ம மார்னிங்கே கொடுத்துட்றோம். இந்த பட்டன் நீங்கள் ஸ்டார்ட் போல் பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போலிங் ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். போலிங் ட்ரெண்ட்ஸும் சரி, க்ளோஸ் ஆஃப் போல் எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம போலிங் ட்ரெண்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் தான் எவ்ரி 2 hours நீங்கள் எவ்வளோ போல் ஆகிருக்கு அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 to 9 AM 7 to 9 AM நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு எனக்கு 7 to 11 AM தான் எனேபிள் ஆகிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 7 to 11 AM வந்து ஓட் போலாக இருக்கதை நான் வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். இந்த பட்டன் மட்டும் எனேபிள் ஆகிருக்கு, ஏன்னா இப்போ மணி வந்து 11:05. ஸோ அதாவது 11 to 11:20 வரையும் தான் வந்து உங்களுக்கு இந்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து எவ்வளோ ஓட்டு போலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 100 ஓட் போலாக இருக்குது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சப்மிட் கிளிக் பண்ணுறேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது அகைன் ரீகன்ஃபார்ம் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேஸ்ட் பிலோ அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இன்னொரு தடவை கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சேம் நம்பர் 100 நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். போல் டர்ன் அவுட் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. இப்போ நான் அகைன் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். அகைன் 7 to 11 AM கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 102 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அங்கேயும் அதே சேம் 102 கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போல் டர்ன் அவுட் என்ட்ரி அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கேயும் எங்களுக்கு வந்து ஆர்ஓ லாகின்லேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் இப்போ நான் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் கார்னரில் வந்து எனக்கு ரெட் கலரில் காமிக்குது. இப்போ வந்து எப்படி ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போலிங் ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 7 to 11 AM நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். 103ன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ அப்டேட் கிளிக் பண்ணுறேன். அகெயின் கன்ஃபர்மேஷனுக்கு 103 கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் கனெக்டட் டு த இன்டர்நெட், டேட்டா வில் பி சென்ட் வயா எஸ்எம்எஸ் அப்படின்னு கேட்குது. ப்ளீஸ் கிளிக் த சென்ட் பட்டன் இன் யுவர் எஸ்எம்எஸ் ஆப். ஸோ நம்ம எஸ்எம்எஸ் ஆப்பை கிளிக் பண்ணுறோம். ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் உங்களுக்கு ஓப்பன் வித் கேட்குது. ஓப்பன் வித் வந்து மெசேஜா வாட்ஸ்அப்பா மெசேஜா அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம மெசேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அதுவே டைப் ஆகி வரும். நீங்கள் சென்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சென்ட்டுன்னு வருது. திருப்பி நீங்கள் ஆப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ இந்த மெசேஜ் வந்துருச்சு. இந்த இசிஐலேருந்து மெசேஜ் வந்துருச்சு. இப்போ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ சிங்க்ரனைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. சிங்க்ரனைசேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். போலிங் ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ 7 to 11 AM நான் வந்து இந்த போலிங் கவுண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 105 சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் கிளிக் பண்ணுறேன். 105 கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நான் நெட்டை ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டேட்டா சிங்க்ரனைசேஷனுக்காக வந்து எஸ்எம்எஸ் அனுப்பணுமான்னு கேட்குது. ஸோ நான் ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எது வழியாக எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு கேட்குது. நான் மெசேஜை கிளிக் பண்ணணும். மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டேன். சென்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனால் இன்னும் எனக்கு இங்கே ஒயிட் கலரில் தான் இருக்குது. சிங்க்ரனைசேஷனோட கலர் வந்து மாறலை. அகைன் நமக்கு இப்போ ஒரு எஸ்எம்எஸ் வரும் இசிஐலேருந்து. அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்படி தான் நம்ம ஆஃப்லைன்லேயும் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 to 11 குமுலேட்டிவாக வந்து எவ்வளோ ஓட் போலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஆனால் 7 to 1 PM மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ வந்து 7 to 3 PM ஓட்டு எவ்வளோ ஓட்டு வந்து டோட்டலாக போலாக இருக்குது அப்படின்னு நான் போட போகிறேன். இப்போ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது. ஹாவ் யூ ஃபில்ட் அவுட் த டர்ன் அவுட் என்ட்ரி ஃபார் திஸ் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு அலர்ட் மாதிரி உங்களுக்கு காட்டும். எவ்ரி 2 hours வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ட், அதாவது உங்களுக்கு பாப்பப் வரும். இப்போ நான் 7 to 3 PM கவுண்ட் போடுறேன். ஆல்ரெடி நான் 105 போட்டேன். ஸோ மார்னிங் 7 AM 3 PM வரையும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் எக்ஸ்ட்ரா இப்போது வரையும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக 200 சப்மிட் கொடுக்குறேன். அகெயின் கன்ஃபர்மேஷன் கேட்குது. சப்மிட் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப்லைன் மோடில் மெசேஜ் கேட்குது. ஸோ மெசேஜ் கிளிக் பண்ணுறேன். அதுவே மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு சென்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ எனக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப்லைன் மோடில் ரெட் கலரில் காமிக்குது. இப்போ இசிஐலேருந்து மெசேஜ் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இதை அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 3 PM உங்களுக்கு வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அதில் போயிட்டு 200க்கு பதிலாக இப்போ நான் 202 அப்படின்னு சொல்லிட்டு
தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எடிட் பண்ணணும். இங்கே வந்து 202 அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் கிளிக் பண்ணும்போது அகெயின் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே 202 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். கன்ஃபார்ம். இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ நான் வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் அகெயின் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ போலிங் ட்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து கரெக்டான ஓட்டை 7 to 3 PM தான் அகெயின் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ 205 அப்டேட் கன்ஃபர்மேஷன் கேட்குது. 205 நான் அப்டேட் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் நெட்டை ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆஃப்லைனில் இருக்கேன். ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே யூ ஆர் நாட் கனெக்டட் டு த இன்டர்நெட், டேட்டா வில் பி சென்ட் வயா SMS, ப்ளீஸ் கிளிக் த சென்ட் பட்டன் கேட்குது. ஸோ நான் ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் கேட்கும். நம்ம வந்து மெசேஜ் தான் கிளிக் பண்ணணும், வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிடக்கூடாது. மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இசிஐலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அது அனுப்பிச்சதுக்கப்புறம் நமக்கு க்ரீன் கலரில் மாறிடும். இதே மாதிரி நம்ம வந்து இப்போ பாருங்கள், இந்த மெசேஜ் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் 320 வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு தடவையுமே எவ்ரி 2 hours நீங்கள் வந்து குமுலேட்டிவ் ஓட் போடும்போது 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தப்பாக போட்டிங்கனாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே எடிட் பண்ண முடியாது. அதனால் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் போலிங் ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 o'clock வரையும் 750 என்டர் பண்ணிட்டோம். உங்களுக்கு 5:30க்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். எவ்வளோ பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 members அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆஃப் போல் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். இங்கே போலிங் ட்ரெண்ட்ஸ்லேயே கடைசியாக பார்த்தீங்கன்னாலும் க்ளோஸ் ஆஃப் போல் பட்டன் இருக்கும். ஸோ க்ளோஸ் போல் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். க்ளோஸ் போல் பட்டன் கிளிக் பண்ணும்போது லாஸ்ட்டாக நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த 750க்கு மேலே தான் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் ஆஃப் போலில் இப்போ எனக்கு வந்து 810 members வந்து எனக்கு இவிஎம்மில் வந்து 810 வந்து காட்டுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 810 நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து மெயில் வந்து ஒரு 400 members வந்து போல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் ஒரு 400 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் யாரும் வரல. இப்போ 400 + 400 800. ஆனால் நம்மளுக்கு டோட்டல் ஓட்ஸ் ரெக்கார்டட் இன் இவிஎம் வந்து ரிமைனிங் ஒரு 10 இருக்குது. அந்த 10 வந்து நான் டெஸ்ட் ஓட்டில் போட்டிருக்கேன். டெஸ்ட் ஓட்டு ஒரு 10 members போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ 10 members வந்து டெஸ்ட் ஓட்டாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் வந்து 810. இந்த 810 வந்து டேலி ஆச்சு. இப்போ வந்து வேறு யாராவது இடிசி யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் செப்பரேட்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடிசியில் இருக்கவங்க தான் மெயில் ஃபீமேலை சேர்த்து நம்ம ஆட் பண்ணி போட்டோம். ஸோ அதனால் செப்பரேட்டாக இடிசியோ டெண்டர் ஓட்டோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போல் எண்டு கேட்குது. ஆர் யூ ஷுர் வாண்ட் டு கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆஃப் போல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வரும். க்ளோஸ் ஆஃப் போல் நைட்டு 12 o'clock வரையும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணிங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து எடிட் பண்ணுறேன், இங்கே 12 எடிட் பண்ணுறேன், டோட்டல் ஓட்டர்ஸ் எடிட் பண்ணுறேன்னா அந்த டோட்டல் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் மெயில் ஃபீமேல் டெஸ்ட் ஓட் 3 ஆட் பண்ணுறதும் டோட்டல் ஓட்ஸ் ரெக்கார்டு இவிஎம்மும் டேலி ஆகணும். இப்போ எனக்கு எரர் வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஷுட் பி மேட்ச் வித் ஓட் ரெக்கார்டு இன் இவிஎம். ஸோ அதனால் நான் டோட்டல் மெயில் ஓட்டில் ஒரு 2 ஓட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்மிட் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் போல். ஸோ இதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நைட்டு 12 AM வரையும் நைட் 12 o'clock வரையும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற இந்த க்ளோஸ் ஆஃப் போலில் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் கார்டில் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. 17C வச்சு மேட்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து க்ளோஸ் ஆஃப் போல் மட்டும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ டோட்டல் ஓட்ஸ் ரெக்கார்டட் இன் இவிஎம் அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் மெயில் ப்ளஸ் டோட்டல் ஃபீமேல் ப்ளஸ் டோட்டல் டிரான்ஸ்ஜெண்டர் ஓட்டு ப்ளஸ் டோட்டல் டெஸ்ட் ஓட், இந்த 4 தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் ஓட்ஸ் ரெக்கார்டட் இன் இவிஎம் வந்து 812 அப்படின்னு போட்டிருக்கேன். இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா டோட்டல் மெயில் 402, டோட்டல் ஃபீமேல் வந்து 400 ப்ளஸ் டெஸ்ட் ஓட்ஸ் வந்து ஒரு 10. ஸோ டோட்டலாக வந்து 812 அப்படிங்கிறது வந்துடுது.
இப்போ இதில் வந்து இடிசியும் டெண்டர் ஓட்டு ப்ளஸ் வந்து ஓவர்சீஸ் இது எல்லாமே வந்து மேல் ஃபீமேல்குள்ளே கவர் ஆகிடும். ஸோ அதனால் அதை நம்ம செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இப்போ நான் அசைன் பண்ணியிருக்க போலிங் ஸ்டேஷனில் வந்து எனக்கு 810 ஓட்டர்ஸ் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி தான் நான் வந்து 812 போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இடிசி டெண்டர் ஓட்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து 17C மேட்ச் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து மார்க் போலில் நம்ம போட்ட ஓட்டை கிளியர் பண்ணாமல் இருந்ததோ அந்த ஓட்டு கவுண்ட்டு கிடையாது. இது வந்து டெஸ்ட் வேல்யூங்கிறது வந்து இப்போ சப்போஸ் சின்னம் வந்து இப்போ ஒரு ஓட்டர் வராங்க, சின்னம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அகெயின் வந்து பிஓ வந்து அதை போய் செக் பண்ணுவார். அகெயின் அவரும் ஒரு ஓட்டு செக் பண்ணி பார்ப்பார். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஃபர்தர் ப்ராசஸ்லாம் நடக்கும். அந்த டைமில் வந்து எத்தனை ஓட்ஸ் போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து டெஸ்ட் ஓட். மோஸ்ட்லி நமக்கு அது வந்து இருக்காது. ஸோ அதனால் அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து நைட்டு நீங்கள் க்ளோஸ் ஆஃப் போல் வந்து நைட்டு 12 o'clock வரையும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எடிட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் ஆஃப் போலில் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் கார்டில் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். தேங்க்யூ.